सर्वावस्थाङ्गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं समाप्याभ्यन्तरश्रुतिः तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् மூர்த்தி கோயில் நடைய சாத்த போறா, ஆத்துக்கு போலாம். மாமா நீங்க போங்கோ, நான் ராத்திரி இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மடையா என்ன உளர்ற, கிளம்புற வழியா பாரு. எதுக்கு மாமா பயப்படுறேன்? இங்க என்ன நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறேன், எப்படி வைரல் ஆகுதுன்னு பாருங்க. புத்தி கெடுத்தாம பேசிட்டு இருக்காத, பேசாம நான் சொல்றதை கேளு. பகவானோட எல்லாம் விளையாடக்கூடாது, புரியுறதா? மூர்த்தி டேய் அம்பி, எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டா சாமி. சாமி மூர்த்தியை காணா சாமி. அவர் வீட்டுக்கு போயிருப்பா சாமி. இல்லப்பா, அவன் ராத்திரி இங்க தங்குறதா உளறிட்டு இருந்தான் சாமி. என்ன சொல்ற? மூர்த்தி மூர்த்தி ஏய் அம்பி, மூர்த்தி 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 மூர்த்தி. சாமி மூர்த்தியை எங்க தேடியும் காணல சாமி. விநாசகாலே விபரீத புத்தி. மர்மம் குற்றப்பத்திரிகை. கடந்த சில வருடங்களாகவே தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகளின் மரணம் தொடர்கதையாகி வருகிறது. இறந்தவர்கள் அனைவரும் பழங்கால சிலைகளை ஆய்வு செய்யும் பொறுப்பில் இருந்தவர்கள். அவர்களின் மரணம் ஒரே மாதிரியான வகையில் நிகழ்ந்திருப்பதும் உடற்கூறாய்விலும் அவர்களின் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்பதும் அதிர்ச்சியை அளிக்கிறது. பழங்கால தெய்வ திருமேனிகளிடமிருந்து வெளிப்பட்ட ஏதோ ஒரு சக்திதான் அதிகாரிகளின் மரணத்திற்கு காரணம் என்கின்ற வதந்தியும் பொதுமக்களிடையே பரவி வருகிறது.
வரலாற்றின் இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகளின் மரணத்தில் இருக்கும் மர்மத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போவது யார்? மர்மம் எப்போது விலகும்? C6 to E5. H3 to G4. F6 to G4. F3 to E5. H5 to H2. Checkmate. வாவ் சார், எப்படி சார் போர்டே பார்க்காம? செஸ்ங்கிறது ஆப்பரண்டோட மைண்ட்ல விளையாடுற கேம், வெறும் போர்ட் கேம் இல்ல. போர் தந்திரங்களை கத்துக் கொடுக்கறதுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கேம் தான் இந்த செஸ். Warfare is based on deception. வஞ்சனை, ஏமாற்றுதல், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டதுதான் போர். களத்துல எதிரியோட மோதுறதுக்கு முன்னாடி அவனோட புத்தியை நாம வெல்லணும். ஆப்போனன்ட்டுக்கு பக்கத்துல இருக்கும்போது தூரமாகவும், தூரத்துல இருக்கும்போது பக்கமாகவும் நாம தெரியணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம திட்டத்தை மாத்திக்கவும் தயாரா இருக்கணும். Attack when unprepared. எதிரி எதிர்பாராத நேரத்துல தாக்கணும். திட்டங்களை ரகசியமா பாதுகாக்கிறதுக்காக பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி காப்பாற்றப்பட்ட பழங்கால ரகசியங்களை தோண்டி எடுக்கிறது தான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட வேலை. கிடைக்கிற போர்க்கருவிகளை யூஸ் பண்ண மெட்டலை வச்சே அது எந்த பீரியடை சேர்ந்தது, எந்த டைனாஸ்டிக் உரியதுன்னு கணிக்க முடியும். இது பல்லவர் காலத்து குத்துவாள் காஞ்சிபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2ஆம் நந்திவர்மன் யூஸ் பண்ணது. ஒரு ஆர்கியாலஜி சைட் ஒரு கிரைம் சீன் மாதிரி. ஒவ்வொரு எவிடன்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி மேல பயங்கரமான பேஷன் இருக்கணும். மண்ணில் இறங்கி நிலத்தை புரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஹிஸ்டரியை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட வேலை வெறும் கல்லையும் மண்ணையும் தோண்டி எடுக்கிறது மட்டும் இல்ல, புதஞ்சு போன நம்ம கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கிறது தான். பட் சேட்லி நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற ஆன்டிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லீகலா வெளிநாடுகளுக்கு விற்கப்படுது. ஸோ உங்களுக்கு சொசைட்டில ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவனை கூட்டிட்டு வா. ஓகே சார். வாவ், பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. எந்த சைட்ல தோண்டும் போது கிடைச்சது சார்? அது உனக்கு தேவையில்லை. சாரி சார். இதோட மார்க்கெட் பிரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். ஷூர் சார், ரெடி பண்ணிடலாம். என்னோட வேலை
புதஞ்சு கிடக்கிறது தோண்டி எடுக்கிறது மட்டும் அல்ல, என்னை தோண்டி பார்க்குறவனை புதைக்கிறதும் தான். இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு காரணம் பல டிபார்ட்மெண்ட் சேர்ந்து முடிக்க வேண்டிய டாஸ்க் ஒன்று நமக்கு இப்போ வந்திருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் நெட்வொர்க் வச்சிருக்கிற ஐடல் ஸ்மக்லிங் மாஃபியாஸ் ரொம்ப காலமாகவே இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஸ்ரீலங்கா, துபாய் வழியாக அந்த கடத்தல் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே சில ஆன்டிக்ஸை இல்லீகலாக வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு துணையாக இருக்காங்க. இதுவரைக்கும் கடத்தப்பட்ட சிலைகளோட மதிப்பு பல லட்சம் கோடி. இந்த ஐடல் ஸ்மக்லிங் மாஃபியாஸ்க்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு சான்ஸ் ஃபெராரோ. ஒரு மாயாவி மாதிரி தான் அவன் இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கான். சின்ன சின்ன டீலிங்ஸ் எல்லாம் அவன் நெட்வொர்க்ல இருக்கிற ஆட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடறான். பெரிய ட்ரெஷர்ஸ் அல்லது மோஸ்ட் ப்ரெஷியஸான பொருட்கள் கிடைக்கிற இடத்துக்கு மட்டும் அவனே நேர்ல போறதா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுவரைக்கும் நாங்க அமிச்ச எல்லா அண்டர் கவர் ஏஜென்ட்ஸும் ஏதோ ஒரு வகையில எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அண்டர் கவர் ஏஜென்ட்ஸோட சஸ்பிஷியஸ் டெத்துக்கு பின்னாடியும் சான்ஸ் ஃபெராரோ நெட்வொர்க் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இதே பேட்டர்ன்ல பல ஆக்சிடென்டல் டெத் அவன் நெட்வொர்க் இருக்கிற நாடுகளில் நடந்திருக்கு. இந்த திருட்டுகளுக்கும் மரணங்களுக்கும் சீக்கிரத்திலே ஒரு முடிவு கட்டணும். இவனை ஒருத்தரை பிடிச்சா டோட்டல் நெட்வொர்க்கையும் பிடிச்சிடலாம். அண்ட் நம்ம கிட்ட இருந்து விட்டு போன எல்லா ஆன்டிக்ஸையும் ரெக்கவரும் பண்ண முடியும். ஸோ who will take the lead? Sir, I will take the responsibility. என் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மாமிக்கு ஏதாவது ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். பரவாயில்ல வேணாம் சார். இது மாமிக்கு சாரி, என்னோட அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி சாமி, இதெல்லாம் உங்களால தான். கவலைப்படாதங்க சாமி, எல்லாம் அம்பாளுக்கு தானே. உள்ள இருக்கிற அம்பாள் சிலை கூட பழசா இருக்கு, அது கூட புதுசாக்கிடலாம். Devraj. Product will be ready in a week. Okay, but I need much more older versions. There are plenty of demands for it. We'll make it happen. Good. We'll do that. பார்ட்னர் அர்ஜுன், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற ஆன்டிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லீகலா வெளிநாடுகளுக்கு விற்கப்படுது. களத்துல எதிரியோட மோதுறதுக்கு முன்னாடி அவனோட புத்தியை நாம வெல்லணும். நோட்ஸ் எடுத்துக்கங்க. சிலை ஹைட் 19 inches, வெயிட் ஒரு 15 கிலோ இருக்கும். கார்விங் ஸ்டைல் வச்சு பார்த்தா எப்படியும் 600 வருஷம் பழசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டிக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது கிரே மார்க்கெட்ல பல லட்சம் போகும். எனக்கு இதோட டூப்ளிகேட் வேணும். ஷூர். சூப்பர் அர்ஜுன், டீசர் எல்லாமே பண்ணிருக்கேன். அந்த ஒரிஜினல் ஃபாரினுக்கு போ, டூப்ளிகேட் நம்ம ஒரு கோவிலுக்கு போ. சின்னதா பண்ணாலும் பெருசா பண்ணாலும் ரிஸ்க் ஒன்று தானே. நம்ம ஏன் பெருசா ட்ரை பண்ணக்கூடாது? நானே அதை பற்றி பேசணும்னு நினைச்சேன்.
என்னோட காண்டாக்ட்ஸில் சான்ஸ்ஃபராரோன்னு ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்ட் இருக்கா. அவன் தான் ஸ்டாச்சுஸுக்கெல்லாம் நம்பர் 1 பையர். அவள் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கா. என்ன ஆஃபர்? ரொம்ப பழமையான ரயர் ஸ்டாச்சு கேட்டிருக்கா. நான் கொண்டு வந்தா உன்னால் டூப்ளிகேட் பண்ண முடியுமா? பார்ட்னர், நீ விலையை சொல்லு, நான் சிலையை தரேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சின்ன வயசுல பை அப்படின்னு கேட்டாலே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், 22/7 இல்லனா வந்து 3.14 அப்படின்னு மக்கப் பண்ணி சொல்லுவோம். ஆனா ஒரிஜினலா 3.14 அப்படின்னா என்ன அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ என்கிட்ட ஒரு பீஸா இருக்கு. இந்த பீஸாவோட டயாமீட்டர் என்ன அப்படின்றத நான் ஒரு ரூலை வச்சு அளக்க போறேன். அளந்த அந்த டயாமீட்டரை நான் 3.14 டைம்ஸ் இந்த பீஸை சுத்தி வைக்க போறேன். அப்படி வச்சா எனக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் கிடைக்கும். இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு வட்டத்தோட சுற்றளவை அதோட டயாமீட்டரால வகுத்தா கிடைக்கிற வேல்யூ தான் பை, அதாவது 3.14. சோ இது பெருசோ சிறுசோ இல்ல சக்கரை மாதிரி சர்க்கிளோ இல்ல நிலா மாதிரி ஸ்பியரோ இல்ல வாட்டர் கேன் மாதிரி சிலிண்டரோ, இது எல்லாத்துக்கும் வேல்யூ ஒண்ணுதான். அந்த வேல்யூ 3.14 தான். பார்ட்னர் இன் கிரைம், நான் சொல்ல போறது கவனமா கேளு. இப்ப நான் புதுக்கோட்டையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாயோன்மலைன்ற எஸ்கவேஷன் சைட்ல இருக்கேன். சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல பள்ளிக்கொண்ட கிருஷ்ணர் கோவில்னா புராதனமான ஒரு கோவில் இருக்கு. கோவில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளிதான் ஊரே இருக்கு. சைட்டுக்கு பக்கத்துல மக்களோட எதிர்ப்பை மீறி ஏஎஸ்ஐ அண்டர்டேக் பண்ணன ஒரு கோவில் இருக்கு. இப்பதான் அது முழுசா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அந்த கோவிலுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி கிடந்த ஒரு அறையை திறந்து பார்த்தேன். அதுக்குள்ள செல்லரிச்சு கிடந்த ஓலைச்சுவடிகளும் செப்பேடுகளும் கிடைச்சது. ஓலைச்சுவடிகள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து டீகோட் பண்ணி பார்த்ததுல பள்ளிக்கொண்ட கிருஷ்ணர் கோவிலுக்குள்ள ஒரு பெரிய ரகசிய அறை இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய ப்ராஜெக்ட் இதுதான் அர்ஜுன். நீ சைட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிடு. அந்த சைட்டுக்கு யார் இன்சார்ஜ்? வாசுதேவன். ஐயோ, அந்த ஆள் தொல்லை பிடிச்சவராச்சே. அவரை வச்சுட்டு ஒரு காரியம் நகர்த்த முடியாது. காயினை நீ நகர்த்து, மற்றது நான் நகர்த்துறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதுல சடனா நான் எப்படி உள்ள வர முடியும்? 2 நாள் உனக்கு அதிர்ஷ்டம் ஒஃபிஷியல் ஆர்டர்ல வரும். ஹையர் ஒஃபிஷியல்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நீ எஸ்கவேஷன் டீமோட சைட்லேயே ஸ்டே பண்ணிக்க. அங்கே உனக்கு ஊர் மக்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஹலோ, சென்ஸ் இல்ல? கண்ணை எங்க வச்சுட்டு நடக்கிறீங்க? அது வெறும் பானை. எவனோ கல்லு குடிச்சிட்டு போட்டிருக்கான். என்னது பானையா? திறந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது? டே டிகே, வெளியே போர்டு மாட்டேன் தானே. அஞ்சனா, இவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்க சீனியர் எக்ஸ்பர்ட். யார் என்னன்னு தெரியாம பேசுவே நீ. அங்க கேப்சர் பண்ணாங்கல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. கொஞ்சமா பொறுமையா இருக்கும். யாரா இருந்தா என்ன? சார்க்கு ஃபீல் எப்படி நடக்கணும்னு கூட தெரியல. இதுல நீ சப்போர்ட் வேற. இதுல கூலர்ஸ் ஒன்று தான் குறைச்சல். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அஞ்சனா, அங்க என்னமா பிரச்சனை? சார், ஹலோ சார், ஐம் அர்ஜுன் மணிமாறன். ஓ, நீதானா அது? ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. கம் கம் கம்.
உள்ள வாப்பா அர்ஜுன். மிஸ்டர் தேவராஜ், சீனியர் டைரக்டர். ஹலோ. மிஸ்டர் மதன், பெயிண்டிங் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி. ஹாய். அவங்க அஞ்சனா, எபிகிராஃபிஸ்ட். ஏற்கனவே இன்ட்ரோ ஆச்சு சார். எவ்வளோ நாளா பழக்கம்? இப்போதான் வெளியில. ஓ, வெளியே பார்த்தியா? அவரை வெளியே பார்த்தியா? இல்லை, கவனிக்கல. ஆம்பளைங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத. அப்புறம் தேவராஜ், அந்த காயின் எங்க? இதுதான். டிகே, இந்த காயினை லேபுக்கு அமிச்சு எனக்கு ரிப்போர்ட் வேணும். எவ்வளோ நாள் ஆகும் கொடுத்தா? இன்னைக்கு அனுப்புனா 3 நாள் ஆகும் சார். அப்போ இன்னைக்கே அமிச்சிரு. ஓகே சார். செம்பு 3 கிராம் இருக்கும். முன்பக்கம் மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி பறவை, தலையில் ஒரு கொண்டை. ஸோ பெண் பறவை. இது இடைக்கால சோழர்கள் பீரியட். ஐ திங்க் ராஜேந்திர சோழன். ஸோ இந்த காயின் ஏர்லி 11th century சேர்ந்தவர். எல்லாரும் கை தட்டுங்கப்பா. ஆறுமுகம் சார், அர்ஜுன் ஒருத்தருக்கு டென்ட் ரெடி பண்ண சொல்லல, வந்து கூட்டு போ. சரிங்க சார். வணக்கம் தம்பி, பிரயாணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தம்பி. இப்போ போலாமா சார்? சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி உள்ள போகக்கூடாது தம்பி. மீறி போனா பைத்தியம் முடிக்கும். சில சமயத்துல உயிருக்கே ஆபத்தாயிடும். அது நல்லதில்லை தம்பி. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் உங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப பில்டப் போடுறான். ஏன் சார் இந்த பொருளை அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க? எச்சு துப்பதா? தூரமாக வச்சு துடைப்போம். மார்கழி மாசத்துல நாய்ங்க கூட ஜோடியா ஜாலியா இருக்குதுங்க. நான் வேணா போய் கல்லடிச்சு கழிச்சு விட்டு வந்துடுவா. உனக்கு கல்யாணம் ஆகுது பரவாயில்லையா? உன் கூட இருந்தாலே கல்யாணம் ஆகுதுரா. மல்லிப்பூ வாசம், கொலுசு சத்தம், யார் அந்த அள்ளி? நம்ம கனவு கள்ளி. யாருமா நீ? யாரா இருந்தா நான் கவனிக்கல. டெய்லி நைட் டிஃபன் கொடுப்பார்ல? ஆமா, ஆறுமுகம். அவரோட பொண்ணு. ஓ. ஆமா, நீங்க தான் சிலையெல்லாம் கண்டுபிடிப்பீங்களாமே? இவ்வளவு வருஷம் நாங்க தான் தேடி தேடி கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு தான் ஒரு சிலை எங்களை தேடி வந்திருக்கு. ஐயோ, 80s கிட்ன்றது நிரூபிக்கிறானே. கண்டிப்பா இது உனக்கு உசராவது. இந்தாங்க. கை கழுவுல? பழகவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி கை கழுவுறது? நீங்க நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னமா? வாணி. என் மனசை தின்ன களவாணி. உங்க கூட பேசிட்டே இருந்தா நான் சிரிச்சே செத்துரும் போல இருக்கு. சிரிச்சே செத்துடலாம், ஆனா செத்ததுக்கு அப்புறம் சிரிக்க முடியாது. தொல்லை தாங்க முடியே. ஆனா நான் சிரிப்பேன். பேயா வந்து சிரிப்பேன். பேயா வந்தா? ஏன் பேய்னா பயமா? பேய்னா பயமாவா? ஒன்ன மாதிரி அழகான பேய்னா கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்தலாம். நான் வரேன். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. கரெக்ட் பண்றேன். வார்ஜுன். என்ன பார்ட்னர்? வாசுதேவ் ஊர்ல இருந்து வர 2 நாள் ஆகும். இதான் நம்ம பிளான் பண்ண சரியான டைம். இதுல என்ன போட்டிருக்கு பாருமா. 900 வருஷம் முன்னாடி விஜயநந்தபுரம், அதாவது இந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்த அச்சுதராயர் மன்னர் காலத்துல பயங்கரமான வறட்சி இருந்துச்சு. மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம பட்டினில இருந்தாங்க. மன்னர் அச்சுதராயரோ நோய் வந்து படுக்கையில இருந்தாரு. அந்த நேரத்துல அவரோட மகனான அர்ஜுனராயர் அரசனா அரியணை ஏறி அந்த கோயில்ல யாகம் ஒண்ணு பண்ணி அவன் படையா கூட்டிக்கிட்டு 300 மைல் தாண்டி குடுகுவளபுரி நாடை எதிர்த்து போரிடுறான்.
அவனோட படைகளை 3ஆ பிரித்து வெவ்வேறு திசையில இருந்து தாக்கினான். நடந்த போர்ல அர்ஜுனராயர் புரந்தனை வீழ்த்தி 1400 யானை 20,000 குதிரை தங்க ஆபரணங்களோட நாடு திரும்புறான். வெற்றி பூரி போல நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறான். ஜெயிச்சதுக்கு காரணமாயிருந்த இந்த புராதன கிருஷ்ணன் கோயில புதுப்பிச்சு பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடத்துறாரு. அர்ஜுனராயன் கிருஷ்ணர் கோவிலில் புதுப்பிச்சு கட்டும்போதே ஒரு ரகசிய அறையை அமைச்சு மீதி இருந்த செல்வத்தை எல்லாம் அதில் மறைச்சு வச்சுட்டான். அந்த ரகசிய அறையில தங்க நகை மட்டும் இல்லாம ரோமர்கள், கிரீக்கர்கள் இருந்து அசோகா சேரர்கள் வரைக்கும் எல்லா நாட்டு காயின்ஸ் இனி உள்ளதா இருக்கு. அர்ஜுன் பார்ட்னர் பின்னிட்டியா? வேற லெவல் யா. அந்த ரகசிய அறை எங்க இருக்கு, எப்படி திறக்கணும், நீ தான் கண்டுபிடிக்கணும் அர்ஜுன். பிடிச்சிடலாம் விடு, நான் தான் வந்துட்டேன்ல. வாங்க வாங்க வாங்க. இனி இவங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. இத்தனை நாள் நம்ம தானே பண்ணிட்டு இருந்தோம். எம்எல் நம்பிக்கை போச்சா? ஹே, அப்படி இல்ல அர்ஜுன். ரகசியரை பத்தின டீடைல்ஸ் டீகோட் பண்ணியது இவங்க தான். இவங்க 3 பேர் இந்த ப்ராஜெக்ட்ல முதல்ல இருந்தே இருக்காங்க. இவங்களோட ஹெல்ப் கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். இது ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் டீல். கிடைச்சா எல்லாருமே செட்டில் ஆயிடலாம். நமக்கான ஒரு உலகம், அதுல நம்ம தான் ராஜா. என்ன வேணாலும் கிடைக்கும் அர்ஜுன். ஓகே. இனி அர்ஜுன் தான் உங்களோட பாஸ். நாங்க என்ன பண்ணணும் பாஸ்? வாசுதேவன் ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. சஸ்பெக்டே டைரக்டா அரெஸ்ட் பண்ண என்ன? இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல கிளைகளை வெட்டினா மட்டும் போதாது, வேறையே இருக்கணும். ஃபார் தட் we need solid evidence. சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்கள டேப் பண்ணுங்க, முடிஞ்சா ஹேக் கூட பண்ணுங்க. ஓகே சார், I'll do the needful. Thank you. ஹாய். ஹே, இது கோயிலேருந்து கிடைச்ச ப்ளூ பிரிண்ட். என்னது அது? இது லிடார் ஸ்கேனிங் மிஷின். அந்த ஆப் ஓபன் பண்ணு. ஓகே. ஓகே. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அவ்வளோ சிம்பிள் இல்லை. இட்ஸ் வெரி யூனிக். இங்கே பாரு, இதான் கோயிலோட வெஸ்ட். இங்கே ஒரு சுரங்கம் இருக்கிறத இந்த டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அந்த ரகசியரை டெஃபினட்டாக கர்ப்பகிரகத்துக்கு உள்ள இருக்க கிருஷ்ண சிலை கீழே தான் இருக்கணும். ஹோலி கவ்.
தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். எங்கே நீ சென்றாலும் பூக்கள் தோட்டம் போடும். காற்றில் வாசம் சேர்த்து வரவேற்பு பாடல் சொல்லி வழிவிடும். தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் உண்மை போல இங்கே பூமிக்குள் புதைந்த செல்வம் கணக்கு உண்டோ? உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் உண்மை போல இங்கே பூமிக்குள் புதைந்த செல்வம் கணக்கு உண்டோ? உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் உண்மை போல இங்கே பூமிக்குள் புதைந்த செல்வம் கணக்கு உண்டோ? புதைந்தது எல்லாம் புதையலல்ல. புதையல்கள் எல்லாம் புதையதல்ல. மனதினில் என்ன கண்டு சொல்லவா? மனதுடன் மனம் இணைந்து கொள்ளவா? தனியாயிருந்தது மெதுவாய் இணையுதே. தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். எங்கே நீ சென்றாலும் பூக்கள் தோட்டம் போடும். காற்றில் வாசம் சேர்த்து வரவேற்பு பாடல் சொல்லி வழிவிடும். தேடி தேடி போக உண்மை விளங்கும். ஓடிப்போன காலம் கண்முன் தோன்றும். அதை கூட இந்த ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் இதுல இருக்கிற எந்த தடயங்கள்லையுமே கோயில் பத்தின ரகசியத்துக்கான டீட்டெயில்ஸே பத்தாது. இதுக்கு மேல தேடுறதுக்கு எந்த இடமும் இல்ல. அப்ப அந்த புதையலோட எவிடன்ஸ் அதான் க்ளூ எங்க தான் இருக்கு? யோ, அந்த ரகசிய அறைக்கான எவிடன்ஸே கர்ப்பகிரகத்துக்குள்ள தான் இருக்கணும். அதுக்குள்ள போனோம்னா கோயில் தர்மகத்தாவோட பர்மிஷன் வேணும். யார் அவரு? கிருஷ்ணப்ப நாயக்கர். பரம்பரை பரம்பரையா அந்த குடும்பம் தான் கோவிலையும் அதோட ரகசியத்தையும் பாதுகாத்துட்டு வராங்க. அவர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் அவர் இந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட்டே நடத்துறாரு. நம்ம இதை வாசுதேவன் சார் வச்சு தான் டீல் பண்ணணும். சரி, ஓகே, வாசுதேவன் சார் வச்சு பேசுவோம். ஆனால் அந்த பெர்மிஷன்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான்.
கருமையா இது? மூலிகை கசாயம். டீ காஃபி எல்லாம் கொடுக்குற பழக்கம் இல்லையா? ஐயா வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காருங்க. எப்படி சார் போயிட்டு இருக்கு உங்க ஆராய்ச்சி? உங்க ஆதரவுனால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க வாசுதேவன், என்ன விஷயம்? கோயிலுக்கு வெளியில இருக்கிற கல்வெட்டுங்கெல்லாம் நாங்க படிச்சிட்டோம். கர்ப்ப கிரகம் ஒண்ணுதான் பேலன்ஸ். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கல்வெட்டுங்கெல்லாம் கூட நாங்க ரிசர்ச் பண்ணிடுவோம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள யாருமே அலௌடு கிடையாது சார். இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார். நீங்க முடியாதுன்னு சொன்னா எப்படி? உங்க தேவைக்காக கோவில் வழக்கத்தை மாற்ற முடியாது சார். எந்த காலத்துல சார் இருக்கீங்க? மார்ஸுக்கே சேட்டலைட் விடுற காலத்துல கர்ப்ப கிரகத்துக்குள்ள விட முடியாதுன்னு சொன்னா எப்படி? தெய்வ சக்தியை உணரணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது சரிதான் சார். ஆனா நம்ம உலகம் உருவானதுலேருந்து நம்ம உடம்புல இருக்க அணு வரைக்கும் பிரிச்சு பார்த்தது மாடர்ன் சயின்ஸ் தான். அணுவின் அணுவினை 1000 கூறிட்டு அணுவின் அணுவினை அணுக வல்லார்க்கு அணுவின் அணுவினை அனுகூலமாமே. ஒரு அணுவால தான் இந்த உலகமே சுத்திட்டு இருக்குன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லி வச்சிருக்காரு. அதுவும் மாடர்ன் சயின்ஸ் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க இந்த உலகத்திலேயே சிறந்த ரிசர்ச் சென்டர்னு சொல்றீங்களே சார், அங்க நடராஜர் சிலையை தான் வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்களுடைய அறிவை குறைச்சி எடை போடாதீங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்க வந்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பிரசாதம் தயாரா இருக்கு, சாப்பிட்டு போங்க. சார் என்ன சார் இந்த கோயிலுக்கு ஆளாளுக்கு பில்டப் கொடுக்குறாங்க? பில்டப் கொடுக்க மாட்டாங்களா பின்ன? 5000 வருஷம் ஹிஸ்டரி இருக்குப்பா அந்த கோயிலுக்கு. அதானே சார் 6 மணிக்கு மேலே அங்கே இருந்தால் ஏதோ சித்தபிரமம் பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஊரில் எலுமிச்சை பழமே கிடைக்கிறது இல்லையா சார்? சீரியஸாக சொல்லுங்கள் சார். அதுக்கு தான்ப்பா இதை எடுத்து வச்சேன். சும்மா தானே நிற்கிற புடி. இரத்த சகதியில் 1000 பிணங்கள் குவிந்திருக்க, உடலை மொய்க்க பிணந்தின்னி கழுகுகள் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. இழுத்து இழுத்து குவிக்கப்படும் உடல்களில் வீரம் என்னும் அடங்காமல் விரைத்துத்தான் வெடிக்கிறது தீயில். இரத்த வாடை போதையில் மயங்கிய நரிகளின் காதை பிளக்கும் மூளை சத்தத்தில் கோரமாக காட்சியளிக்கிறது குருட்சேத்திரம். இந்நிலையில் தன்னுடைய 100 மகன்களை இழந்த காந்தாரி கண்ணனிடம், எவ்வாறு என் மகன்களை இழந்து நான் தவிக்கிறேனோ அதே போல உன் கண் முன்னே உன் வம்சமே அழிவதைக் கண்டு நீ தவிப்பாய் என்று சாபமிடுகிறார். காந்தாரியின் சாபத்தை கேட்டு மனமுடைந்த கண்ணன் மாயோன் மலைக்கு வந்தடைகிறார். மரத்தடியில் அமர்ந்து சோகமாக புல்லாங்குழல் இசைக்கிறார். அவ்வழியே வானில் சென்று கொண்டிருந்த கந்தர்வர்கள் இதை கேட்டு கண்ணனை மகிழ்விக்க இசை இசைக்கின்றனர். இசையால் பரவசமடைகிறார் கண்ணன்.
அன்னில இருந்து இன்னி வரைக்கும் கந்தர்வர்கள் தினமும் ராத்திரி அவங்களோட இசையால கிருஷ்ணரை பரவசப்படுத்துறதா அந்த கோயிலோட ஐதீகம். ஆனா அதே இசைய மனுஷங்க கேட்டா அவங்களுக்கு சித்த பிரம்ம பிடிக்குது அப்படிங்கிறது இந்த ஊரோட நம்பிக்கை. அர்ஜுன், உன் பார்வையில் டீம் எப்படி? நல்ல டேலண்டானவங்க தான். சொல்றத செய்யறாங்க, கேட்கறத சொல்றாங்க. எது எப்படியோ மிஷினை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் நீ தான் அதை காசா மாத்தணும். அது என்னோட ஏரியா. நீ மிஷினை முடிச்சு 1 மணி நேரத்தில் காசு. அந்த பையர் யாரோ ஃபெராரியோ லாம்போர்கினியோ அவன் தானே? என்கிட்ட பல டைப்ஸ் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. சான்ஸ் ஃபெராரோ ஆக்சுவலி சிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் தான் வாங்குவான். அவன் எவனா இருந்துட்டு போறான், அது எனக்கு சம்பந்தம் இல்லை. நம்மகிட்ட அவன் நாணயமா இருக்கானோ அவன்கிட்ட நாணயத்தை ஒப்படைப்போம். வாங்க தம்பி, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான் சார். உட்காரு. என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லை தம்பி, அடுத்த வாரம் கோயில் திருவிழா வருதுல்ல, இந்த ஒரு வாரத்துக்கு கூத்தும் குமாலமா இருக்கு நம்ம கிராமத்தில். இவன் நம்ம சொந்தக்கார பையன், மினிஸ்டர்கிட்ட வேலை பார்க்குறான். வணக்கம். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா தம்பி? இல்லை, எதுவும் வேணாம் சார். பானங்க சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும். ஏய், பணம் கொண்டு வா. கொண்டு வாப்பா. சரிங்க. அப்புறம் பெரியவரை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அதை ஏன் சார் கேட்குறீங்க? அப்படியே உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி தம்பி தருவாரு? அது சாதாரண கோயில்ல தம்பி. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு தெரியுமா? அந்த மலையே சஞ்சிய மலையிலிருந்து கீழே விழுந்த துண்டு. அங்க நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம அகத்தியர் அங்க வந்து தவம் பண்ணதுனால அகத்தியர் மலைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த கோயிலும் மலையும் இங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு நோய் நொடியும் வர்றதில்ல. அப்போ ராத்திரி மட்டும் ஏன் சார் அப்படி? சித்தபரமா பிடிக்கும் தம்பி. என்ன சார் நீங்க பேய் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கோயில் அப்படிலாம் நடக்குமா? இப்படி உங்களை மாதிரி நம்பாம தான் அந்த காலத்து ராஜாக்கள்ல இருந்து பிரிட்டிஷ்கார வரைக்கும் ராத்திரியில கோயிலுக்குள்ள போனவங்க காலையில பைத்தியம் முடிச்சு வெளியில வந்தானுங்க. இது உங்க கதை தான். அப்படி யாருக்கா நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி ஓவியர் ஒருத்தர் யாரும் சொல்லியும் கேட்காம நான் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு அந்த கோயிலுக்குள்ள போனாரு. காலையில சுயநினைவே இல்லாம அந்த குளக்கரையில உட்கார்ந்துருந்தாரு. அவர் கையில் இந்த பேப்பர் இருந்தது. இது எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? அவர் என் அப்பா. கடைசியில் அவர் நினைவு இருக்கும்போது எதை பார்த்தாரோ அதைத்தான் இதுல வரைஞ்சிருக்காரு. இந்த கோயில்ல கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அமானுஷியங்கள் இருக்கு தம்பி.
என் சரணல்லாது வேறு சரண் இல்லை என் சரணல்லாது வேறு சரண் இல்லை மாயோரே மணிவண்ணா சத்யஸ்வரூபா நித்ய பிரகாஷா சத்யஸ்வரூபா நித்ய பிரகாஷா நேர்மையற்ற நெறியெல்லாம் நிமிர்ந்தே உணவுவதோ நேர்மையற்ற நெறியெல்லாம் நிமிர்ந்தே உணவுவதோ நின்னை தொடும் நின்னடியார் தளர்ந்தே தாண்டினவோ நின்னை தொடும் நின்னடியார் தளர்ந்தே தாண்டினவோ அன்றும் இன்றும் என்றென்றும் நடப்பதென்ன இதுதானே உனக்கு இது சரிதானே நீ விதித்து வைத்த விதிதானே உன்னை மீறி பூமி மீதோரணும் அசையாது மனம் எதுவோ அது செய்வது புலகும் புரிவது யாரோ மாயானே மணிவண்ணா संसार सागर कुवलुम्याई करे சேர்த்து காப்பாயே क्षीरसागरं तनिये வரவழியே குயிலோனே संसार सागर कुवलुम्याई करे சேர்த்து காப்பாயே நித்திரையில் நித்திரையில் இருந்தாலும் அத்தனையும் அறிவாயே துக்கம் எமை தொடராமல் தொட்டணைத்து காப்பாயே யாரை திருத்தாது திருப்பணி ஏற்கின்றாய் கோயில் செல்வக்குள்ளே போக நடத்திடாமல் படுத்து கிடப்பதழவோ மாயானே மணிவண்ணா மாலோரே மாதவனே தஞ்சமென்று நம்பி உந்தன் தாழ்பணிந்தோ தஞ்சமென்று நம்பி உந்தன் தாழ்பணிந்தோ என் சரணல்லாது வேறு சரண் இல்லை என் சரணல்லாது வேறு சரண் இல்லை மாயோனே
ஹைட்ல ஆழத்துல புதைக்கிறான். என்ன சாமி திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க? காரணம் இல்லாம காரியம் இல்லை. காரியம் எல்லாத்துக்கும் விளைவும் உண்டு. விளைவுகள் மாற ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு கோவில்ல சுதர்சன ஹோமத்தை நடத்துங்க. சரிங்க சாமி. சிங்கார மதன மோகனா ஹே ஷியாம சுந்தர சுவாமி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சிங்கார மதன மோகனா. என்ன விசேஷம் சொல்றேன் தம்பி. அர்ஜுன ராயர் காலத்துல இருந்து வருஷா வருஷம் கிருஷ்ண நட்சத்திரத்துல இந்த விழா நடக்கும். ஸ்ரீ முரளி மோகனா. ஒவ்வொரு வருஷமும் 4 பானையை தொங்க விட்டு ஒரு சின்ன பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு உரியடிக்க வைப்பாங்க. அந்த 4 பானையில ஒரு பானையில மட்டும்தான் வெண்ணெய் இருக்கும். இது ஒரு வாட்டி கூட மாறி உடைஞ்சதே இல்ல. சரியா வெண்ணெய் பானை மட்டும்தான் உடையும். கிருஷ்ணா கிருஷ்ணரே அந்த சின்ன பையன் மேல வந்து பானையை உடைக்கிறதா நாங்க நம்புறோம். கிருஷ்ணா சிங்கார ரூப சிங்கார மதன மோகனா சிங்கார ரூப ஷியாம சுந்தர மதன மோகன ஷியாம சுந்தர மதன மோகன. மதுரால இருந்து துவாரகைக்கு போனதுக்கு அப்புறம் புல்லாங்குழலே வாசிக்காத கிருஷ்ணர் இந்த மாயோன் மலைக்கு வந்துதான் கடைசியா வாசிச்சுட்டு அந்த புல்லாங்குழலை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாருங்கிறது எங்க ஊரோட நம்பிக்கை. இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு வரைஞ்சதுல எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதை பாரு. இந்த டோர்ல இருக்கிற பாம்பு காளிங்கன். கிருஷ்ணர் காலத்துல யமுனை நதிக்கரையில இது வாழ்ந்ததாகவும் கிருஷ்ணர் அது தலைமையில ஏறி நடனமாடி அடக்கினதாகவும் ஒரு கதை உண்டு. இந்த காளிங்கன் இப்பவும் அந்த கிருஷ்ணர் கோயிலை சுத்தி இரவு நேரத்துல காவல் காக்கிறதா இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இந்த சீக்ரெட் டோர் நாகபந்தத்தால பூட்டப்பட்டிருக்கு. அது கருட மந்திரம் படிச்சா தானா திறக்கும்னு இந்த ஓலைச்சுவடியில இருக்கு. அந்த கருட மந்திரம் கிருஷ்ணப்ப நாயக்கரோட குடும்பத்துக்கும் சில சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா. அப்ப அவர்கிட்டே கேட்டுடலாமே. வீடு திருடுறதுக்கு ஹவுஸ் ஓனர்கிட்டே சாவி கேப்பியா? அப்ப கதை உடைச்சிடலாம். வேணாமா? முதல்ல வாய உடைக்கணும். இதுக்கு வேற வழி எதுவுமே இல்லையா? இருக்கு. இத பாரு. வியூக சக்கரம். இட் இஸ் த கீ. அந்த குழியை பாரு. அதுதான் நாகபந்தம். வியூக சக்கரத்தை அந்த குழிக்குள்ள வச்சா டோர் ஓபன் ஆயிடும். இந்த வியூக சக்கரம் கோயில தான் எங்கேயோ இருக்கு. அதுக்கான க்ளூவை நாம தான் தேடணும். இதுக்கு பேங்க்ல லோன் வாங்கி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம். பிளான் என்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? இன்னும் 7 நாள்ல சூரிய கிரகணம் வரப்போகுது. அன்னைக்கு ஃபுல்லாக கோயில் மூடிதான் இருக்கும். அன்னைக்கு காலையிலேயே போறோம். நம்மளும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம். நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணலாம். ஓகே? என்ன அர்ஜுன்? ஒன்றும் இல்லையே. நான் சொன்ன மேட்டர் ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு கோயிலில் 5000 வருஷம் பழமையான கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
இந்த டீம்லலாம் அங்கே வெறும் புதையல் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ புல்லாங்குழலை விற்கிறதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணு. குறுக்கே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அண்டர்ஸ்டுட். யா. அர்ஜுன் முதல்ல ஃப்ளூட் எடுக்கட்டும், அது நம்ம கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்கும். What's up, Devraj? Have you reached Colombo? I'm already here. Cross the sea and come out to Pudukkottai. You can see Sea of Wonders. It's just an overnight journey for me. When do you want me there? Very soon. Ciao. வெறும் கயிறு தான். எப்போ பார்த்தாலும் பாம்பு பாம்புன்னு. ஒரு நாள் பாம்பு கடிப்பட்டே சாக போகிறேன். கோயிலுக்குள்ள புல்லாங்குழல் இருக்குதுன்னு சான்ஸ் ஃப்ராரோக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்காக அவனே நேரில் வரான். என்ன பார்ட்னர், நீமா அந்த கட்டுக்கதையில நம்புற? கட்டுக்கதையை நம்பல, அவனை நம்புறான். சரி, எப்படி கோயிலுக்குள்ள போக தானே போறோம்? அங்க இருந்தா நான் எடுத்து வந்துடுறேன். இருந்தா இல்ல, எடுத்துட்டு தான் வரேன். ஆர்ஜே பூஷிதா பேசிட்டு இருக்கேன். இது ஆண்டவனாடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது? உடனே ஆன்மீகமா இல்ல அறிவியலான்னு ஒரு டிபேட் குள்ளலாம் போக வேண்டாம். பட் இந்த பாட்டுக்கும் இன்னைக்கு நாளுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு மார்ச் 14 அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பர்த்டே. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரமும் கூட. ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த ஒரு நாளுன்னு சொல்லலாம். நம்பிக்கை இருந்தா ஆன்மீகம், இல்லைன்னா அறிவியல். அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப சிம்பிள். ஹைட்டு 6.5 inches நோட் பண்ணிட்டீங்களா சார்? வாசுதேவன், வாங்க மினிஸ்டர் சார். வணக்கம். ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எப்பா அந்த தம்பிகளாம் கொஞ்சம் வெளியே இருங்கப்பா, கூப்பிடுறேன். வெளியே போங்க. என்ன சார் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? ஏன் சொல்லாம வரக்கூடாதா? நீங்க வரலாம். அப்புறம் வேலையில அப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் என்ன பெரிய முதலைக்கே தூண்டில் போட்டிருக்கீங்க போல? முதலைக்கு தூண்டிலா? கோயில் ஏதோ ரகசிய அறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களாமே? ரகசிய அறையா? என்னப்பா ரகசிய அறையா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார். சார் யாரு? மிஸ்டர் தேவராஜ், எனக்கு அடுத்து. சார் கொஞ்சம் வெளியே இருங்க. ஐயோ, அவர் சீனியர் ஆபீசர். ஏன் சீனியர் ஆபீசர் வெளியே இருக்க கூடாதா? ஏன் தாராளமா இருக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க சார். வெளியே இருங்க, கூப்பிடுறேன். சார் என்ன சொல்ல வரீங்க? புரியல எனக்கு. மிஸ்டர் வாசுதேவன், கோயிலுக்குள்ள ஏதோ ரகசிய அறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களாம். அதில் இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நாளைக்கு கோயிலை செக்அப் பண்ணுறதுக்காக வர்றோம். நீங்கள் தான் கூட இருந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். சார், நம்மளாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார். கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். உள்ள என்ன இருக்கோ அதில் 10% கவர்மெண்ட் கொடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற 90% எனக்கு கொடுத்துருங்க. அதில் உங்களுக்கு வர வேண்டிய சார் கண்டிப்பாக வந்துடும். அதை விட்டு போட்டு தனியாக கனியாக பண்ணி மாட்டிக்காங்க வாசுதேவன். நாளை பின்ன எங்கள் சப்போர்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வரட்டா? வாங்க. வாழ்க. ஹலோ, எங்கடா இருக்க? வந்தவளை முடிஞ்சது மாமா. ஆமாம் ஆமாம், விளவளத்து போயிட்டானு. மாமா சொல்லிட்டேன் மாமா, எல்லாம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துரும். அப்புறம் மினிஸ்ட்ரிகிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தரேன். சந்தோஷம் தானே? எனக்கு எதுக்கு மாப்பிள்ள அவார்டெல்லாம்? ஏதோ நம்ம ஊர் கோயில் நல்லா இருந்தா அது போதுமே எனக்கு. ஆமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். மினிஸ்ட்ரி கிளம்பிட்டு இருக்கேன், நான் வரேன்.
கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சீஸ் பண்ண அப்புறம் நம்மளால ஒன்றும் பிடுங்க முடியாது. ஒரே வழிதான் இருக்கு. பிளான் இன்னைக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகும். 6 மணிக்கு மேல சாமி கும்பிடுவாங்க, யாரும் போக மாட்டாங்க. அங்க போய் திருட போலாங்கற. அதெல்லாம் நீமா நம்புற? 100%. thousands of crores டிகே. எவ்வளவு இருந்தா என்ன, அனுபவிக்கிறதுக்கு உயிரோட இருக்கணும். நீங்க போங்க, நான் வரல. டிகே அர்ஜுன். என்ன அர்ஜுன் பயப்படுறியா? இன்னைக்கு ஒரு நைட் ரிஸ்க் எடுக்கலனா மறுபடியும் கல்லியும் மணி நோண்ட வேண்டியதுதான். அது நான் தயாரா இல்ல. இங்க பாரு, உள்ள போறதுக்கும் புதையல் எடுத்து சேஃபா வெளியில வர்றதுக்கும் நான் பொறுப்பு. எப்படி கை மாத்த போறோம்? எல்லாம் ஆன்டிக்ஸ். விக்கர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, மொத்த பேரும் கம்பி என்ன வேண்டியதுதான். அது வந்து குழப்பம் அர்ஜுன். நான் சயின்ஸ் கிட்ட பேசி நாளைக்கு வர சொல்றேன். பொருள் எடுத்ததும் அவங்ககிட்ட கை மாத்திட்டு மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். 2 மாசம் யூஸ்வலா நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடலாம். வியூக சக்கரத்தோட குழுவே நம்ம கிட்ட இல்லையே. அது நம்ம தான் உள்ள போய் கண்டுபிடிக்கணும். என்ன விளையாடுறியா? சாயந்தரம் 6 மணிக்கு மேல கோயில்ல யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. சாலிடா 12 hours இருக்கு. அதுக்குள்ள கரெக்ட் பண்ண முடியாதா? இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா உனக்கு? இதை விட பெட்டர் ஐடியா இருக்கா? எக்ஸாக்ட்லி. ஐ மீன் I'm already in. Perfect. நீங்க வேலை முடிச்சதும் நேர குடவுனுக்கு போயிடுங்க. என் மேல டவுட் வரக்கூடாது. ஸோ நான் அந்த வாசுதேவ கூட இருந்து நம்ம ஸ்பெஷல் டீமை எவ்வளோ டிலே பண்ண முடியுமா பண்றேன். வேலை முடிச்சதும் டைரக்ட் அங்கே வரேன். ஓகே? My team is going in tonight. Your package will be ready by tomorrow morning. I'll be there on time. அர்ஜுன், நீ கேட்ட சவுண்ட் சிப் இந்த டிவைஸ்க்குள்ள இருக்கு. சான்ஸ்ஃபர் ஆரோ காலையில கரெக்ட் 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவான். நானும் வாசுதேவனும் காலையில் கோவிலுக்கு போகும்போது புதையல் அங்கே இருக்காது. அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்னையே முடிச்சு அனுப்பி வைக்கிறது என் வேலை. என்னது? நம்ம டீல் முடிக்கிறத பற்றி சொன்னேன். ஓகே, கவலைப்படாத பார்ட்னர். உன்னை நல்லபடியாக அனுப்பி வச்சுதான் நான் போவேன். அவ எல்லார கண்ணிலையும் மண்ணு தூவ பார்க்குறான். ஸ்பாட்டுக்கு குட்டி வர வரைக்கும் அவன் கண்ணு அவன் மேல இருக்கணும். அவன் பண்ண துரோகத்துக்கு என் கையாலே அவனை முடிக்கிறேன். இதான் கோயிலோட மேப். எப்பவும் போல சரியா 6 மணிக்கு கோயில நடை சாத்திடுவாங்க. மக்களும் கோயிலை சார்ந்தவங்களும் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியா எக்ஸிட் ஆயிடுவாங்க. நம்ம மக்களை அவாய்ட் பண்ணோம்னா வெஸ்ட் சைடில் இருக்கிற மலையை தாண்டி தான் போகணும். அந்த பக்கம் இருக்கிற செவரில் படிக்கட்ட மாதிரி சில ஸ்டோன்ஸ் இருக்கு. அதில் ஏறி இறங்குறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வாலோட ஹைட் 17 feet. ஸோ டிகே ரோப் ரொம்ப முக்கியம். கோயிலோட மொத்த பரப்பளவு 62 ஏக்கர். இதுதான் கர்ப்பகிரகம். லிடார் ஸ்கேனிங் மிஷினை வச்சு செக் பண்ணதில் கர்ப்பகிரகத்துக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ட்ரெஷர் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். வியூக சக்கரத்தை வேற மண்டபங்களில் தான் தேடணும். ஹை டெசிபிள் ஃப்ரீக்வன்சி ஷார்ப்பாக மிட் நைட் 12 மணிக்கு வெஸ்ட் சைடில் இருந்து வர ஆரம்பிச்சிடும். நாய்ஸ் கேன்சலிங் டிவைஸை வச்சு அதை கேன்சல் பண்ணிடலாம். எப்படி? கரெக்டாக 12 மணிக்கு இது ஆன் ஆகிடும். எந்த சவுண்ட் சிக்னல்ஸ் வந்தாலும் இது அனுப்புகிற நெகட்டிவ் சவுண்ட் சிக்னல்ஸ் அதை கேன்சல் பண்ணிடும். எந்த சிக்னலும் டிடெக்ட் ஆகலைன்னா இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக 1 minute ஆஃப் ஆகிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாரும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஏன்னா ஃபோனில் இருக்கிற ரேடியேஷன் அட்வான்ஸ் எஃபெக்டை கொடுத்துரும். ஸோ மதன், மேப் உன் பொறுப்பு. ஷோர். அந்த ஓலச்சுவடியும் கல்வெட்டு ஃபோட்டோகிராஃப்ஸும் நான் எடுத்துக்கிறேன். எஸ், ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கோயிலுக்குள்ளே வந்துடும். ஸோ எது நடந்தாலும் நம்ம காலையில் 5:30 மணிக்கு முன்னாடி வெளியே வந்தாகணும். உங்களுக்கு தேவையானதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே.
அப்புறம் மறக்காம இந்த மூலிகை தண்ணி குடிச்சுக்குங்க. ஏன்னா நாயக்கரோட ஃபேமிலி அதை குடிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ள வராங்க. என்ன மிஸ்டர் தேவராஜ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை சார், இனிமே தான். இனிமே தானா? இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல சார். அந்த ரகசிய அறை எங்க இருக்கு நமக்கு தெரியாது சார். எனக்கு மட்டும் தெரியுமா? ஆனா கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு தெரியும் இல்ல? அவர் எப்படி சொல்லுவார் சார்? கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போனா யாரா இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் சார். நாளைக்கு திருவிழா தெரியும். ஊரே அங்க திரண்டு நிற்கும். இருக்கட்டும், இந்த நேரம் கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீ இந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர் தானே சார்? பின்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? ரகசிய அறை இங்க இருக்கு அங்க இருக்குன்னு எவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். 3 மாசமா நீங்க எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மினிஸ்டர் வந்து என்கிட்ட நேரா டீல் பேசுறான். டீல். இந்த மூஞ்ச பாரு. இந்த மூஞ்சில என்ன திருட்டு மூஞ்சின்னு எழுதி வச்சிருக்கா? இல்ல இல்ல, அப்ப கிருஷ்ணப்ப நாயக்கரை இன்னைக்கு பாக்குறோம் சார். இந்த ஊர்ல நாயக்கருக்கு பயங்கரமான செல்வாக்கு. அதை விட நமக்கு செல்வாக்கு ஜாஸ்தியா? நாம யாரு? நாம கவர்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாளைக்கு வருது இல்ல, வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன். அவங்க பாத்துப்பாங்க எல்லா பிரச்சனையும். நீ கவலைப்படாத சார். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்கா இருந்துச்சுன்னா? உனக்கும் அந்த மினிஸ்டருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? லிங்க் அப்படின்னு இல்ல சார். அப்ப சொன்ன வேலையை செய்யுங்க. இப்போ என்ன பிளான்? இது கர்ப்பகிரகத்திலேருந்து அர்ஜுன் கேப்சர் பண்ண கல்வெட்டோட போட்டோஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி நந்தியை தாண்டி தான் சிவனை பார்க்க முடியுமோ அதே மாதிரி கருடரை தாண்டி தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம கருடர் சன்னதியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். Shall we begin?
தெவங்கும் தடாகக்கரை வந்தேகினர் ஞாழ்மிசை புலமிருந்தும் நல்வெஞ்ஞாமத்தில் நீர்மையில் தெளிந்தார்பின் செருக்கலச் சங்கூதும் கருட ஆளில் தூண் மணிமாட யாழ் முழவிசை மாந்தி துத்தி மலரடி மாயோன் துதித்து மேற் சென்றார் கந்தர்வர். இது தெலுங்குல உனக்கு தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கந்தர்வர்கள் குளத்துக்கு வராங்க, கருடர் சன்னதிக்கு போறாங்க, இசை மண்டபத்தில் இசை வாசிக்கிறாங்க. பாரு, இது இந்த கோயிலோட கதை மாதிரில இருக்கு, க்ளூ மாதிரி இல்லையே. வேற எதாவது எழுதியிருக்கா? அந்த டார்ச் கொடு. கருடர் கிட்ட தான் க்ளூ இருக்கிறதா அதில் எழுதி இருந்துச்சு. அர்ஜுன், என்னோட டவுட் என்னன்னா, இது அந்த க்ளூவோட வெறும் ஒரு பார்ட்டா இருந்துச்சுன்னா? ஆமால. சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போய் தேடுவோம். நீ ஈஸ்ட்ல தேடு, மதன் நார்த், டிகே கோ சவுத். தம்பி. அண்ணா ஆர்வங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க? நம்ம டிகே தம்பியை காணாம, அதான் கேட்டேன். அவங்களாம் ஏதோ ரிசர்ச்னு வெளியே போயிருக்காங்கண்ணா, நாளைக்கு காலைல தான் வருவாங்க. வெளியில போயிட்டாங்களா? இந்த ஊரோட ஜீவனே கோவில்ல தான் இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கான உங்க சக்தியை நீங்க உபயோகப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா எங்க பரம்பரைக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை நாங்க உபயோகப்படுத்த வேண்டி வரும். நாய்க்கரையா, வாழை கொடுத்து தலையை காப்பாத்திக்கிற பல்லி மாதிரி எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாததுங்கிறத சந்தர்ப்பத்தை வச்சு முடிவு செய்யறது தான் புத்திசாலித்தனம். விவேகமும் அதுதான்.
யார் நீ? இவை அனைத்தும் எமது கேள்விகள். நீ இங்கு என்ன செய்கிறாய்? இங்கு பிரவேசிக்க கூடாது. அவர்கள் வரும் நேரமாகிவிட்டது. யாரு? நான் பாம்பு நினைச்சேன். பாம்பா? அங்க ஒரு குள்ள இருக்காண்டா. குள்ளனா? பாம்பியா? ஏதுடா பாம்பு? மோகினி பிசாசுடா. பாம்பியா? வாயா? ஐயா, அம்மா. டேய், குள்ளண்டா. ஏய், பாம்பே பார்த்துட்டு வந்திருக்கோம். இவன் ஒருத்தன். டிகே, வேணாம் ஏய். என்னடா விளையாட்டுது? ஐயோ, அந்த குள்ளதான் ஏதோ பண்றான். ஏய், சிறுப்பால அடிப்பண்டா. ஐயோ, நாடிக்கலையா? அப்பா நம்மள இரு.
ஐயோ ஏண்டா நான் போட்டா என் மேல படுது, நீ போட்டாலும் என் மேல தான் பண்ணுமா? அவனை காணுயா? பாம்பு பாம்பு. அச்சத்திலும் ஓரழகுண்டு அஞ்சாதே அருகில் வா. வா நெருங்கி வா. யோ என்னையாச்சு? டார்ச் லைட்டை காணும்பா, நீ பார்த்த? அர்ஜுன் என்னப்பா? அர்ஜுன் 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 அஞ்சனா, என்னாச்சு? இங்க என்னென்னமோ நடக்குது. இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வாங்க போயிடலாம். எல்லாரும் போயிட்டா புதையல் யார் எடுக்கிறது? இவள் நடந்த அப்புறமோ புதையலா? நான் வரல, நான் போறேன். நானும் போறேன். ஹே, இங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சொன்னா நம்புங்க. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா இந்த சத்தத்துக்கு என்ன பதில் சொல்ற? முதல்ல கத்தாத, அதான் நம்ம வச்சு டிவைஸ் எல்லாம் சவுண்ட் நின்றுச்சுல்ல. இங்க சயின்ஸுக்கும் மீறின விஷயம் நிறைய நடக்குது. நாங்க போறோம். அஞ்சனா சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அங்க யாரும் ஓடுறாங்க பாரு. அது யார் தெரியுதா? நாய்க்கரோட பையன் திரும்ப வரான் பாரு.
இப்போ அது புரியுதா? அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காக நாயக்கர் பண்ற ட்ராமா தான் இதெல்லாம். எனக்கு என்னமோ அந்த கோயில் கதை மேலே ஒரு டவுட் இருக்கு. ஏன்? இல்ல, மகாபாரதம் போருக்கு அப்புறம் காந்தாரி கிருஷ்ணரை சபிச்சு தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் படிச்சிருக்கேன். ஆனா கிருஷ்ணர் எப்படின்னா சுகதுக்கத்துக்குள்ள அப்பாற்பட்டவர். அப்படி இருக்க ஒரு கேரக்டர் எதுக்காக சோகத்துல இங்க வரணும்? எதுக்காக கந்தர்வர்கள் இசை வாசிச்சவர் பரவசப்பட்டு? அப்ப இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்ல வரியா? ஏன் இந்த கோயிலோட கதையே மன்னர்கள் உருவாக்குனதா கூட இருக்கலாம்ல? ஆப்போனண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தூரமாகவும் தூரத்தில் இருக்கும்போது பக்கமாகவும் தெரியும். நம்ம கோயில்ல க்ளூ தேடிட்டு இருக்கோம். ஆனா அந்த கோயிலே ஒரு க்ளூ தான். ஒன்னும் புரியல அர்ஜுன். அஞ்சனா, அந்த செயலை திரும்ப சொல்லு. புனலுரை பொன்மீனாய்ந்து தெவங்கும் தடாகக்கரை வந்தேகினர் ஞால்மிசை புலமிருந்தும் நல் வெண்யாமத்தில் நீர்மையில் தெளிந்தார்பெண் செருக்கலச் சங்கூதும் கருட ஆளில் தூண்மணி மாட யாழ் முழவிசை மாந்தி துத்தி மலரடி மாயோன் துதித்து மேல் சென்றார் கந்தர்வர். இந்த கதையில ஒரு பேட்டர்ன் தெரியுதா? இதுதான் வியூக சக்கரத்துக்கான க்ளூ. அவங்க வியூக சக்கரத்தை ஒரு இடத்துல வைக்கல, அதை பிரிச்சு வேற வேற இடத்துல வச்சிருக்காங்க. எப்படி சொல்ற? இந்த கதையில என்ன சொல்ல வராங்க? கந்தர்வர்கள் குளத்துக்கு வராங்க, அப்புறம் கருடர் சன்னதிக்கு போய் கருடரை வணங்குறாங்க, அதுக்கப்புறம் இசை மண்டபத்தில் இசை வாசிக்கிறாங்க. இதுல கந்தர்வர்களோட ஆக்டிவிட்டி தூக்கிட்டு வெறும் இடத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. குளம், கருடர் சன்னதி, இசை மண்டபம். அப்ப இந்த 3 இடத்துல தான் கீ இருக்கணும். So, shall we begin? சூப்பர். ஏம்பா நீ வரல? பயப்படாம வாப்பா, நான் இருக்கேன். இது மேட்ச் ஆகலையே. இப்படி கூட இந்த 3 கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சென்டர் பீஸ் இருக்கணும். அந்த மேப் எடு. வியூக சக்கரத்துக்கான க்ளூ கிடைச்சது கருடர் சன்னதி, குளம், இசை மண்டபம். It's a perfect triangle. So centerpiece centerல தானே இருக்க முடியும். ஞால்மிசை புலம். என்னாச்சு அர்ஜுன்? ஞால்மிசை புலம் இருந்தும். புலம்னா திசை. டைரக்ஷன் பத்தி சொல்றாங்களா? ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். சந்திர மண்டபம். எஸ். ஸோ அந்த சென்டர் பீஸ் கண்டிப்பாக சந்திர மண்டபத்தில் தான் இருக்கணும்.
டிகே மேட்ச் பாக்ஸ் இருக்கு. இங்க தம்மடி போறா உன்னை கொளுத்த போற இடியட். போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல. எல்லாம் மண்ணா போச்சு. என்னென்னமோ ஆசைப்பட்டோம். சுவிட்சர்லாந்துல ஒரு வில்லா. நீ என்னமோ ஆசைப்பட்ட? நான் பிறந்ததும் எங்கள் அம்மா என்னை வயக்காட்டில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னை படிக்க வச்சு இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தேவராஜ் தான். அது அவரோட சுயநலத்துக்காக இருந்தாலும் அவர் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் என்கிட்ட கேட்டது இது மட்டும்தான். அவர் கேட்டார், நான் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த ஒரு ஆசையும் இல்லை. டே காசி, நம்ம ஆளுகளை கூட்டிட்டு குடோனுக்கு போயிடு. சான்ஸ்ஃபர் ஆரோ வருவா, அவன் கூடவே இரு. சரி சார். அந்த அர்ஜுன் மிஸ்ஸே ஆகக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே சார். சந்திர மண்டபத்தில் கந்தர்வர்கள் இருக்காங்க. கந்தர்வர்களுக்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? வியூக சக்கரம். சக்கரம் சக்கரம் மாதிரி சர்க்கிளோ இல்லை நிலா மாதிரி ஸ்பியரோ, இது எல்லாத்துக்கும் வேல்யூ 3.14 தான். சந்திரன் மாயோன், கிருஷ்ணன், காலடி, துத்தி மலர். இந்த துத்தி மலர் தான் இதோட சென்டர் பீஸ். சங்கு, மீன், நாகம், இதுதான் நம்ம வியூக சக்கரம்.
அர்ஜுனராயர் காலத்துல இருந்து இந்த விழா நடக்கும். ஒரு பானையில மட்டும்தான் வெண்ணெய் இருக்கும். ரொம்ப பேசாதீங்க. இப்ப நீங்களா கதவு திறந்து உள்ள விடுறீங்களா இல்ல நாங்களா உடைச்சிட்டு உள்ள போட்டோம்? எங்க வந்து என்ன பேசுற? எங்க ஐயாவை எடுத்து பேசிட்டு போங்க போங்க. இத பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் ஒரு கல்ல கூட அசைக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. நீங்களா கதவை திறந்து விட்டு எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க. புனிதம் கெடாம இருக்கணும்னா வேற வழி இல்லை. வாழை கொடுத்து தலையை காப்பாத்திக்கிற பல்லி மாதிரி எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாததுங்கிறத சந்தர்ப்பத்தை வச்சு முடிவு செய்யறது தான் புத்திசாலித்தனம். சரி, அந்த கதவை திறந்தா என்ன விளைவுகள் வரும்னு எனக்கே தெரியாது. நீங்க தான் பொறுப்படுத்திக்கணும். எது நடந்தாலும் சரி, நாங்க பாத்துக்கிறோம். பூட்டு இருக்கு. நீ ஒண்ணுதான் சொன்ன. ஏய், இவ சொன்ன மாதிரி தான் போறேன். ஓலைச்சுவடியில் அப்படிதான் இருந்தது. ஏய், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சும்மா எதுலயாவது உள்ள வை. ஹே, அப்படிலாம் வைக்கிறது ரிஸ்க். தப்பா வச்சுட்டா பாய்சனஸ் கேஸ் வெளியே வந்துடும். கிடைக்கிற வார் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மெட்டலை வச்சு அது எந்த பீரியடை சேர்ந்தது எந்த டைனாஸ்டிக் உரியதுங்கிறத கணிக்க முடியும். 4 மெட்டல்: கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அயன். ஸோ இந்த 4 மெட்டலுக்கும் என்ன அர்த்தம்? 4 டைரக்ஷனா, இல்லை 4 வேதமா, இல்லை 4 யுகமா? யுகத்துக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இது கிருஷ்ணர் கோயில். அப்போ கிருஷ்ணர் பிறந்தது துவாபார யுகம். ஸோ 3வது. அப்போ கண்டிப்பாக பிரான்ஸாக தான் இருக்கணும். அந்த வியூக சக்கரத்தை கொடு.
தேவராஜ், உன் ஆளுங்க இதெல்லாம் எடுத்துட்டு போல? மிஸ் ஆயிடுச்சு. What's happening? What is this? This is Vepamuchi for brushing teeth. Where's the flute? Na pudichko. சான்ஸ் ஃபெராரோ இவனை ஒருத்தரை பிடிச்சா டோட்டல் நெட்வொர்க்கையும் பிடிச்சிடலாம். நமக்கு தேவை இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர். ஐ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ட்ரெயின் பண்ணதுலயே தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை இந்த டாஸ்க்கு அனுப்ப போறேன். மிஸ்டர் அர்ஜுன் மணிமாறன். வார்ஃபேர் இஸ் பேஸ்ட் ஆன் டிசெப்ஷன். வஞ்சனை, ஏமாற்றுதல், இது அடிப்படையாக கொண்டதுதான் போர். சான்ஸ் ஃபெராரோ பழமையான ஸ்டாச்சு கேட்டிருக்காங்க. சிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் தான் வாங்குவான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டத்தை மாத்திக்கவும் தயாரா இருக்கணும். ஒரு கோயில்ல 5000 வருஷம் பழமையான கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீ புல்லாங்குழலை விற்கிறதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ண. குறுக்கே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். Understood. The play has begun. Good. Let's get prepared. தேவராஜ், நீ விக்கிறது கோயில் சிலைங்களை இல்ல, நம்ம நாட்டோட அடையாளத்தை, தாய் நாட்டு அடையாளத்தை விக்கிறதும் தாயை விக்கிறதும் ஒண்ணுதான். விப்பியா? இவரை கூட்டு போய் பல் சுவை விருந்து கொடுங்க. அட்டாக் when unprepared. நம்ம ஆளுகளை கூட்டிட்டு குடோனுக்கு போயிடு. ஓகே சார். எதிரி எதிர்பாராத நேரத்துல தாக்கணும்.
இந்தியாவிலிருந்து கடத்திய நூற்றுக்கணக்கான சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் பல்வேறு நாட்டிற்கு கடத்தப்பட்ட சிலைகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. சர்வதேச அளவில் ரகசியமாக பழம்பெரும் பொருட்கள் மற்றும் சிலைகளை கடத்தி வந்த இத்தாலியை சேர்ந்த சான்ஸ் ஃபெராரோ தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சற்று முன் வெளிவந்த முக்கிய செய்தி. அமைச்சர் செல்வதுரை திடீரென தனது ராஜினாமாவை தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. குட் ஜாப் அர்ஜுன். நீங்க பண்ணியிருக்க இந்த வேலை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கு. தேங்க்யூ சார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சிறப்பு படை தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகளின் மர்ம மரணத்தை ஆராய்ந்து உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது எனக்கு கொடுத்தது ஒரு மரியாதைக்கு. சார் பசிக்குது சார். போகும்போது தரேன். ஆமா, நேத்து என்ன நடந்தது? எல்லாருக்கும் என்ன சித்தபிரமையா? சித்தபிரமெல்லாம் இல்ல சார், அது ஒரு டைப் ஆஃப் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷனா? அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிற ஒரு மனநிலை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குரூப் ஹாலுசினேஷன். ஒருத்தர் சொல்றத எல்லாருமே உண்மை நம்பிடுவாங்க. ஏற்கனவே பயத்தில் இருந்த இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் சொன்ன ஒரு பொய் தான் நாயக்கர் மகன். இங்க நடக்கிற அமானுஷங்களுக்கெல்லாம் நாயக்கரோட குடும்பம் தான் காரணம்னு இவங்களை நம்ப வச்சேன். அதுக்கப்புறம் நான் சொல்ற எல்லாமே உண்மை நம்பினாங்க. ஹாலுசினேஷனால அவங்களுக்கு விறகு தங்கமாகவும் தங்க விறகாகவும் தெரிஞ்சது. அது மரக்கட்ட கீழே போடும், அதே ஒன்று அடிச்சிட்டு. அப்போ இந்த கோயிலை பத்தி சொல்ற மர்மம் எல்லாம் உண்மையா? அந்த மியூசிக் கேட்கறதுனால எல்லாரும் ஹாலுசினேட் ஆகுறாங்க. அந்த சவுண்டை ஸ்பெஷல் டிவைஸ் வச்சு கேன்சல் பண்ணிட்டேன் சார். அது மட்டும் இல்லை சார், சென்டோகிராஃபி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹாலுசினேஷனுக்கு காரணம் சோமவல்லிங்கிற ஒரு பூ. நைட்டு மட்டுமே பூக்குற அந்த பூவோட வாசனை கோயில் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். அதை ஸ்மெல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹாலுசினேட் ஆயிடுவாங்க. ஆமா, உனக்கு மட்டும் ஏன் ஒன்றும் ஆகல? அது காரணம் ஒரு மூலிகை. மூலிகையா? கிருஷ்ணப்ப நாயக்கரோட வீட்டில் தான் அந்த மூலிகையை பார்த்துருக்கேன். இது எங்கே வளருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் நாயக்கர் மகனை ஃபாலோ பண்ணேன். அப்போ ஒரு கொண்டு போன பேக்ல இருந்து கொஞ்சம் மூலிகை கீழே விழுந்தது. அதை எடுத்து லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதை சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஹாலுசினேஷன் வராதுன்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இவ்வளவும் நடக்கிறது அந்த புதையலை பாதுகாக்க தான் இல்ல? அப்படிதான் சார் நானும் நினைச்சேன். அந்த அறையோட சிவரில் இன்ஃபினிட்டி, அதாவது 8 மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தது. அதுவும் ஏதோ ஒரு மர்மத்தை குறிக்குதோன்னு தோணுது சார். இங்க தான் நம்ம பண்டைய தமிழனுடைய அறிவை நாமெல்லாம் பாராட்டணும். ஆமா, அஞ்சனாவுக்கும் மற்றவங்களுக்கு என்னாச்சு? தேவராஜ், மதன் இவங்க 2 பேருமே லைஃப் லாங் வெளியவே வர முடியாது. டிகே அண்ட் அஞ்சனாவை நம்ம அப்ரூவர் ஆக்கிட்டோம். கிடைச்ச நகைகளையும் ஆன்டிக்ஸையும் கோயிலுக்குள்ள வச்சு எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பாரம்பரிய சொத்துப்பா, கடவுளுக்கு தான் சொந்தம். இந்த பாரம்பரியம், கடவுள் இதெல்லாம் மக்களுக்காக தானே சார்? அப்ப மக்களுக்கு தானே போய் சேரணும். கரெக்ட், மக்களுக்கு தான் போய் சேரணும். சேரும். இந்த கோவிலோட புனிதமே போயிடுச்சியா? கோவிலோட புனிதமும் கடல, உங்க பொறுப்புகளும் மாறல. பரம்பரையா எங்க குடும்பம் கட்டி காத்து வந்து இந்த கோவிலுடைய ரகசியமும் கந்தர்வர்களுடைய இசையும் வெறும் கதையா? கிருஷ்ணரோட அருள் இல்லாம இந்த கோவில்ல இருந்து எதையும் நகர்த்த முடியாது. நேத்திக்கு என்ன நட்சத்திரம்? கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி. இந்த நட்சத்திரத்துல கந்தர்வர்கள் கானம் இசைக்க மாட்டாங்க. கரெக்டா 12 மணிக்கு இது ஆன் ஆயிடும். சவுண்ட் சிக்னல்ஸ் எதுவும் டிடெக்ட் ஆகலைன்னா இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா 1 மினிட்ல ஆஃப் ஆயிடும். அப்படின்னா கோவிலுடைய வழக்கத்தை மாத்த வேணாம்னு சொல்றீங்களா? இது முடிவல்ல, ஆரம்பம். தக்க சமயத்துல இது உங்களுக்கு வழிகாட்டும். நரநாராயணா. தேங்க்யூ அர்ஜுன். போலாமா? ஒரு நிமிஷம். இனிமேலாவது என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றியா? சரி, உனக்கு என்ன தெரியணும் கேளு. உண்மையிலே கிருஷ்ணரோட புல்லாங்குழல் அந்த கோயிலில் தான் இருக்கா? இந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் இதெல்லாமே சான்ஸ் ஃபெராரோ வர வைக்கிறதுக்காக நான் அடிச்சுட்ட ட்ராமா. அடப்பாவி, இதை கூட என்ன என்கிட்ட சொல்லல? லைஃப் பூரா கூட வரவங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. நல்ல கதையா இருக்கே.
நேர்மையற்ற நெறியில்லார் நிமிர்ந்தே உணவுவதோ